இது ரொம்பவே சேஃப். யாருக்கு லிங்க்? வெங்கட்கா? எஸ் மேம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. Okay, so I think most of you got this right. இல்லையா? So 3 plus 5 into 2 தான் first பண்ணுவோம் இல்லையா? அதான் first left to rightல it comes first. So 5 2s are 10 divided by 5. So because it is a single slash division, it is 2.0. அப்போ 3 plus 2.0 will be 5.0. நல்ல வேளை இங்க ஆன்சர்ல 5 இல்ல. But board examல இங்க 5 கொடுப்பாங்க. You should know the difference between 5 and 5.0 in these types of questions. யாருக்கு வெயிட்டிங்? ஹரீஷ் and சஹானா. பிக்பா, டைமர் போயிட்டு இருக்கு. I think most of you figured it out, இல்லையா? Because when I am saying list is equal to list of yes, answer options இருந்துச்சு. Sometimes they will ask us 1 mark. அப்போ when I am converting into a list னா ஒன்னொன்னும் தனித்தனியா it will become. So நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி questions. இது கூட append EF சேர்ந்து தான் பண்ண சொல்றாங்க. So it has to go on like this. Predict the output. இது board exam question. Section A and Section B, that is 1 mark and 2 mark of all the board papers. உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக்லெட் போட்டிருக்கேன் நான் கூகுள் டிரைவ்ல. சில பேர்ட்ட கையில பிரிண்டடாவே இருக்கு. அதை நீங்க இந்நேரம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்லோவா. ஸோ நான் நெக்ஸ்ட் 4 days இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் அவ்வளோதான் டைமே இல்லையே நமக்கு இன்னும். ஆல்ரெடி ஆன் Thursday இல்லையா? ஸோ நம்ம ஒன்றும் கரெக்டாக வந்து we have only 6 days time for preparation. Make the best use of these 6 days. Nice. I think all of you got it right. Good. இதுவும் நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். ஸோ 1 minute கண்டிப்பா பண்ணலாம் இந்த கொஸ்டின். மாடுலஸ்க்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்திருக்கோம் நம்ம. இதுவுமே உங்களுக்கு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் தான். இது எல்லாமே வந்து பாஸ்ட் இயர்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல. Seven is the quotient kana ரிமைண்டர் வந்து 1. ஸோ மாடுலஸ் போட்டீங்கன்னா ரிமைண்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1. இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்ல கேட்டது இல்ல. பட் எப்பயுமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ற கொஸ்டின் இது. இத்தனை வருஷமா கேட்கல. பட் இது வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நம்ம இதுவும் பண்ணியிருக்கோம். Whenever you have non-relational things, greater than, less than, equal to இல்லாம true or false கொடுக்காத ஐட்டம்ஸ் வந்து and ஓட வந்ததுன்னா we have done this question.
ஏன்னா பேப்பர்ல கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 21 கொஸ்டின்ஸுமே ஏற்கனவே கேட்ட கேள்வி இருக்காது. ஒரு 4-5 கொஸ்டின் கொஞ்சமே டிஃபரெண்டா கேட்பாங்க. அந்த 4-5 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பண்ணிருக்கோம் ஏ அண்ட் பி அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ட் சொல்றோம் இல்லையா, நான் சொன்ன டீ அண்ட் காஃபி, அண்ட்னா வெயிட் பண்ணணும், அடுத்தது என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ பி தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் அ ரிலேஷனல் ஆபரேட்டர், ரிலேஷனல் எதுவும் இல்லாம இப்படி இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அண்டுக்கு அப்புறம் வர்றது உங்களுக்கு ஆன்சரா இருக்கும்னு பார்த்திருக்கோம். ஸோ ஆன்சர் ஹேஸ் டு பி த செகண்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் என்னவா வந்தாலும் அண்டுக்கு அப்புறம் வர்றது தான் உங்களுடைய ஆன்சர். If it was the vice versa order, wouldn't it then be A? Because it's true and false. Empty string would be treated as false. It will not be treated as false in this case, pa. Only integers will be treated like that. So for So this it will always case be alone. second. Ma'am, so it will always be the second one. It will always be the second one for and. Okay, ma'am. சீக்கிரம் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க பாப்போம். ஹரேஷ் உனக்கு மட்டும் தான் வெயிட்டிங். இது ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இல்லையா? ஆர் வந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணவே மாட்டோம். டி ஆர்னு சொன்னாலே ஓகே, டி தான் ஆர் சொல்லிட்டாங்கல்ல, அப்ப டீயை கொடுத்துருவோம். we can always offer the tea. So ஏ ஆர்னு வந்ததுன்னா we don't even bother about what is coming next. So first argument itself will be your answer. It will not even go to the next one. The answer has to be always the first argument. ரொம்ப காமன் கொஸ்டின், எவ்ரி ஆல்டர்னேட் இயர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின். which is not a legal variable name. Good, nice to see very good answers. கொஸ்டினை கரெக்டா படிங்க, அது மட்டும் தான் இங்க மேட்டர்ஸ். Joshita and Harish, Pikma. லிஸ்ட்ல ஸ்பெசிஃபைட் பொசிஷன்னா இன்சர்ட் தான் ஆன்சர். அப்பெண்டோ எக்ஸ்டெண்டோ பொசிஷனுக்கு பண்ணாத எண்ட்ல மட்டும் தான் பண்ணும். சரியா? assertion reason question. கொஸ்டின் கீழே தான் இருக்குப்பா, சாரி. எவ்வளவு பேர் கரெக்டா போட்டீங்க? ஆனா இதுக்கு வந்து the values can be edited கரெக்ட் தான், மியூட்டபிள் தான். அப்போ மியூட்டபிள் ஆன்சரா இருந்திருக்கணும். B ல ரீசன் வந்து லிஸ்ட் இஸ் a mutable data structureனு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஏன்னு சொல்லலாம் இதுக்கு ஆன்சர். ஆனா அவங்க வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறாங்க. லிஸ்ட் இஸ் a structure which can include values of multiple data types. So இதுக்கு ஆன்சர் should be B. பிகாஸ் போட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸ் மேக் சென்ஸ்னா ஏவாகும் இல்லைன்னா பி ஆகும். ஸோ ஏவா பியான்னு எலிமினேட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா ட்ரூவான்னு பாத்துக்கோங்க. தென் யூ ட்ரை புட்டிங்க பிகாஸ்.
think most of you got it right. பாப் மெத்தட்ல ஆர்குமெண்ட் இஸ் ஆப்ஷனல், கரெக்ட் தான். அவங்க வந்து லிஸ்ட் பத்தி பேசுறாங்க, ஸோ அவங்க கொடுத்துருக்கணும், லிஸ்ட்னு சொல்லியிருக்கணும் கண்டிப்பா இங்க அவங்க. ஏன்னா வந்து டிக்ஷனரியில வந்து ஆர்குமெண்ட் ஆப்ஷனல் கிடையாது. ஸோ மேபி இந்த போர்டு எக்ஸாம் கொஸ்டினே கொஞ்சோண்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். போர்டு எக்ஸாம்ல லிஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க அந்த கொஸ்டின்ல, ரிமெம்பர். இஃப் நோ ஆர்குமெண்ட் இஸ் கிவன், இட் ரிமூவ்ஸ் த லாஸ்ட் எலிமெண்ட்டும் ட்ரூ தான். Because if no, it's optional, because if no argument is given, it removes the last element. So it will make perfect sense here. So far, okay. போர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இந்த லெவல்ல தான் இருக்கும். உங்களுக்கு அவுட்புட் பேஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப நீங்க அவுட்புட் பேஸ்னு ஃபீல் பண்ணாம பேசிக்ஸை நல்லா படிங்க, உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை நல்லா படிங்க. அதை நான் உங்களுக்கு அந்த 11th கேவி மெட்டீரியலும் அப்லோட் பண்ணிருக்கேன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல. அது ஒரு வாட்டி போய் கோ த்ரூ பண்ணுங்க ஃபுல்லா. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேசிக்ஸ் ப்ராப்பர்லி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல கேட்கற மாதிரி கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ட்ரூ இல்லையா? இந்த லிஸ்ட் the last element has index -1 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லிஸ்ட் do not support நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தப்பு. லிஸ்ட், ஸ்ட்ரிங், டப்பிள் எல்லாமே வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது சீக்வென்சஸ். சரியா? இது பேசிக் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டிக்ஷனரி வந்து ஆர்டர்டு கிடையாது, ஏன்னா அது ஒரு மேப். மத்த மூணுமே ஆர்டர்டு, ஏன்னா அது சீக்வென்சஸ்ல வரும். டேட்டா டைப்லயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் தரவா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ரிமூவ் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ யாரும் ரிமூவ் போட்டிருக்கீங்க, ரிமூவ் கிடையாது. ஸ்ட்ரிப் தான் கரெக்டான ஃபங்க்ஷன். இதுலயே நமக்கு தனித்தனியா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எல் ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ட்ரிப்னு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரிப் வரும்போது லெட் மீ ஆல்சோ டூ திஸ். வந்துட்டு பைத்தன் டாட் இந்த லெஃப்ட் சைட் தானே எல் ஸ்ட்ரிப் ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? என்ன வரும்னு நினைக்கிறீங்க? py போயிடும். ஸோ ஸ்ட்ரிப்னா வெறும் ஸ்பேசஸ் மட்டும் ரிமூவ் பண்றது கிடையாது. யூ ஆர் கோயிங் டு ஆல்சோ ஸ்ட்ரிப் எனிதிங். சரியா? ஸோ THON உங்களுக்கு வரும். இதை விட டிஃபிகல்ட்டா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ் சுமிதாரோட வந்து நிறைய வந்து வேற வேற லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ரிப் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்ட்ரிப் பண்ணிட்டே வரும் உங்களுக்கு. அது சேர்ந்து வர வரைக்கும் எவ்வளவு இருக்கும் ஸ்ட்ரிப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ணாது. ஸோ இது வந்து நீங்க இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்வேஸ் பிளே அரவுண்ட் அண்ட் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் ஸ்ட்ரிப்போடைய ஜெனரல் இது வந்து எல் ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ட்ரிப் will also strip words or letters from a string, not only spaces. அப்சரா டைம் போயிட்டே இருக்கு. பண்ணவே இல்லை. எல்லாரும் கரெக்டா போட்டிருக்கீங்க. பட் இங்கேயே பாத்துக்கோங்க, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதே வந்து எக்ஸ் டாட் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிட்டு வெளியே வந்து பிரிண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. இப்போ ரீப்ளேஸ் ஆனாலும் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் இல்லையா உங்களுக்கு? அப்போ எக்ஸ் டாட் ரீப்ளேஸ் வந்து ஏதோ ஒரு டெம்பரரி ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் ஆயிருக்கும்.
நம்ம பிரிண்ட் பண்றதுனால அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்ப நம்ம அங்க பிரிண்ட் பண்ணாம நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பண்ணா ஆன்சர்ல ஜாவா தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி இப்படி கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இதையே அவங்க யூஸ் பண்ணி கேட்பாங்க. So whenever you are operating with tuples or strings, read the question properly. It will be tricky only in these areas. நம்ம அதே இடத்துல மாடிஃபை ஆகாது, பிரிண்ட் ஆனா ஒர்க் ஆகும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்படி மேம் நீங்க தான் ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள்னு சொன்னீங்களே, எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ரீப்ளேஸ் ஆகும். ஏன் ரீப்ளேஸ் ஆகும்? இட் வில் ஃபார்ம் a நியூ ஸ்ட்ரிங் தான், எக்ஸ மாடிஃபை பண்ணாது. நம்ம என்ன பண்ணலாம்னா y is equal to எழுதலாம். யூஸ்வலா அப்படிதான் பண்ணுவோம். y is equal to x dot replace நம்ம பண்ண முடியும். இங்க வந்து y is equal to பண்ணாம வெறும் பிரிண்டா கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நம்ம எங்கேயுமே அசைன் பண்ணாம ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம், அதுவும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். சோ எரர் வராதீங்க, சரியா? பட் ஒருவேளை எக்ஸாம்ல மாத்தி கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் எப்பயுமே போர்டு எக்ஸாம்ல இருக்கும். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தே வில் ட்ரை டு கிவ் சம்திங், சம்டைம்ஸ் வேலிடா இருக்கும், சம்டைம்ஸ் எரர் வரும். சோ அது கரெக்டா கண்டுபிடிக்கணும். நீங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு பிரிண்டிங்ல மட்டும் பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. Ma'am, Yes, ma. is X dot replace considered as a string, as in if we put a type of it, ma'am, or will it give none? It will give a string, pa. So we don't have to explicitly convert it into a string. No need, we don't have to do it. It will give you back a string only. But it will give you back a different string. It will not modify it in place. Okay, ma'am. ஆனா இங்க எரர் கிடையாது. ஏன்னா பாருங்க அவங்க அழகா மாத்துறாங்க பாருங்க. ஹலோ பிளஸ் வேர்ல்டு போட்டோம், ஹலோ வேர்ல்டு நமக்கு கிடைக்கும். இங்க வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் டூன்னு மாத்திக்கிறாங்க. இப்ப இதே வந்து நானு சம்திங் லைக் திஸ், ஹலோ பிளஸ் டூ பிளஸ் இது மாதிரி கொஸ்டின் நம்ம இப்பதான் பண்ணோம். நம்ம இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பார்த்திருக்கோம் அந்த கொஸ்டினுக்கு. இங்கதான் நம்ம சொல்லுவோம் வேல்யூ எரர். சின்டாக்ஸ் எரர் ஆக்சுவலா வேல்யூ எரர். யூ கேனாட் டைப் எரரோ ஏதோ வரும்னு நினைக்கிறேன். சி வேல்யூ டைப் எரர் நினைக்கிறேன். டைப் எரர் அப்படின்னு வரும் இந்த கொஸ்டினுக்கு. பட் இவங்க இப்படி பண்ணல. str of 2 னா இப்படி மாறி போயிடும். அது it will change into a string. அதுக்கப்புறம் you can do a concatenation. How many ever you want you can do a concatenation. சரியா? சோ பிரிண்ட் பண்ணும்போது இது வந்து நிறைய இடத்துல இருக்கும் இந்த மிஸ்டேக்ஸ். யூசுவலா நான் ஒரு ஜெனரலா சொல்றேன் உங்களுக்கு, உங்க 3 மார்க் அவுட்புட் क्वेश्चनல ஆன்சர் எரர்னு இருக்காது. when you have a 3 mark question அது அவுட்புட் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா எரர் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்காக 3 மார்க் கொடுக்க மாட்டாங்க, 100% கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால அந்த क्वेश्चनக்கு அந்த மாதிரி போய் எரர்னு எழுதி வைக்காதீங்க. But 1 mark இருக்கும்போது there is a high chance that it can be error as the answer. So அந்த மாதிரி क्वेश्चனை மட்டும் எரரா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. எரர் வருமா ஒரு வேளை அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா you go and proceed and do the answer for this question. சரியா? So hello plus ஒரு பிளஸ் தான் இருக்கு, just a simple concatenation. பண்ணலாம், இது எல்லாமே 1 minute questions தான். ஓகே, என்ன பண்ணீங்க? ஆனா 3+4 வந்து கோட் ஸ்கூல்ல இருக்கு, எப்படி ஆட் பண்ணுவீங்க? இதே வந்து பிரிண்ட் ஆஃப் வெறும் 3+4 இருந்துச்சுன்னா இட் வில் பெர்ஃபெக்ட்லி ஒர்க். இட் வில் ஃபர்ஸ்ட் ஆட் இட் 7 வரும் ஆன்சர்ல, ஆன்சர் வெறும் 7 பிரிண்ட் ஆகும். சரியா? ஆனா வந்து இங்க ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு, அப்ப என்ன இருந்தாலும் அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் தான் யூ ஹேவ் டு லுக் ஃபார் இன் தி क्वेश्चन பேப்பர். சரியா?
திருப்பி டப்பிள் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்களோ நீங்க ஜஸ்ட் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்க உங்க தனியா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுல எந்தெந்த ஏரியாஸ்ல யூ நீட் டு ரிவைஸ் மோர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு இருக்க 20 மார்க்ஸ் வந்து ஐ வுட் ராதர் ஸ்பெண்ட் மோர் டைம் ஹியர். ஸோ இங்க பாருங்க சார்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ சார்ட் எழுதியிருக்கவங்க எல்லாருக்கும் டப்பிளுக்கு சார்ட் கிடையாதுன்னு தெரியல உங்களுக்கு. அப்போ சார்ட்டட் தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ எரரும் கிடையாது. நாட் பாசிபிள் சொல்றவங்களும் யோசிச்சுக்கோங்க. சார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, பண்ண முடியும் டப்பிள்ல. சரி, அந்த அசெண்டிங் என்னமா? Return it as a list, Mama. என்னப்பா? Sorted will return however as a it will list. return the answer as a list, yes. But it is still there. What is the correct statement to print the tuple in ascending order using built-in function? So built-in function irukkan kekranga. Irukku built-in function. You have to use sorted. இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் திங்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அதாவது 11th becomes very important only for these areas. நீங்க 11th படிக்கும் போது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தானாவே தெரியும். அப்படி இல்லைன்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். நம்ம சென்டம் மிஸ் பண்ண போற சில சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் கோயிங் டு மிஸ் மார்க்ஸ் இன் எனி ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ். அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபிக்ஸட் உங்களுக்கு. 12th போர்ஷன்ல நீங்க மார்க் லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. நீங்க மார்க்ஸ் lose panna, the only area where it is possible is only in the 11th standard portions, I think. So 11th portions evlo kalam neenga revise panikringlo avlo kalam you will be inching towards your center. The answer is a tuple. Whenever you have lot of values given like this, automatically error kudukadhu in the program. Actually error nu kuduthirundanga நம்மளோட எக்ஸாம்ல. இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏனா val is equal to 1, 2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஒரு வேரியபிளுக்கு நம்ம ரெண்டு வேல்யூ எப்படி போடுவோம்? போட முடியாது. ஸோ இது எரர் வரும்னு நினைச்சோம், பட் எரர் வரல. இந்த கொஸ்டின் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு when you have more than one value it will automatically treat it as a tuple. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் similar question. What is the type of this variable? The type என்ன? Integer. Tuple. சரியா? இந்த குட்டி குட்டி டிஃபரன்சஸ் they will ask questions from this. ஒரு கமா போட்டாதான், சிங்கிள் எலிமெண்ட் இருந்தா கமா போட்டா டப்பிள், சிங்கிள் எலிமெண்ட் பிராக்கெட்ல மட்டும் போட்டா இட் இஸ் an integer. நம்ம நேத்து தான் பண்ணோம். இது எக்ஸ்பிளிசிட்டா கேட்கலனா கூட ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. ஈவன் 2 மார்க் கொஸ்டின்ல கூட ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இதுவா இருக்கும். ஸோ random.randint வந்து what will it print on the screen if you try to print it? Or what are the values possible? எப்படி வேணா சொல்லுங்க. இல்லையா? எல்லாமே included, start to included, end to included இங்க. So the answer has to be from 3 to 8 all the values. நீங்க print பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சர்ல வரும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணிருக்கோம் போர்டு எக்ஸாம் கொஸ்டின். 2 வாட்டி போர்டு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் அண்ட் ஒரு இமீடியட்டா அந்த போர்ட்லயுமே. இது டிக்ஷனரியே வந்து வேற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. போர்டு எக்ஸாம் கொஸ்டின் இது கோலன் இல்லாம அவங்க டிக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணா இப்படிதான் பண்ணுவோம். இதுவும் மறந்து போயிருப்பீங்க நீங்க 11th படிச்சோம் நம்ம இது.
different ways of creating a dictionary. அதுல one of the ways is using the dict function. எப்படி லிஸ்ட் ஃபங்க்ஷன் டப்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்ப கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு நம்ம போடுவோம். டைமர் போயிட்டு இருக்கு, 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. குவிக் குவிக் ஏதோ ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. பாப்னு சொன்னாலே இட்ஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் எலிமெண்ட் தான். இங்க வந்து 3 என்ட்ரி இருக்கு இந்த டிக்ஷனரியில. ஒரு நேம் இருக்கு, ஒரு ஏஜ் இருக்கு, அதுக்கு மேல ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸோ பாப் ஐட்டம்னு சொன்னா கீ அண்ட் வேல்யூவை சேர்த்து இட் வில் கிவ் இட் பேக் அஸ் அ டப்பிள். ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ பேக் த லாஸ்ட் எலிமெண்ட் தான். கடைசி எலிமெண்ட் வந்து கண்ட்ரி கமா இந்தியா, அதான் கடைசியில இருக்கு. ஈக்குவல் டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகும் மேம். அரேஞ்ச் ஆகாதுடா. ஏன்டா ஆகுது? அன்ஆர்டர்டு தான டிக்ஷனரி. இல்ல மேம், அது ஆட்டோமேட்டிக்கா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தானே ஆகும். வேல்யூஸ் கீயோட பார்த்தோமே இந்த क्वेश्चन நமக்கு இதான போர்ட் எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்லயும் கொடுத்திருக்காங்க. அன்ஆர்டர்டு தான் டிக்ஷனரி, நமக்கு ஆர்டர் ஆகாது. ஓ ட்ரை பண்ணி பார்த்திருக்கியா? ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா அது சீக்வென்ஸே கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு இப்போ ஈக்குவல் டு தான் வர முடியாது தானே ஆன்சர்ல. ஆன்சர் ஈக்குவல் டு வர முடியாது. ஈக்குவல் டு வரக்கூடாது ஆன்சர்ல. அது அடுத்த க்ளூ நமக்கு. இது உங்களுக்கு நீங்க இப்போ ஒரு பைண்டிங் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட ப்ளூ கலர் அந்த புக்ல பாருங்க. 2023 நினைக்கிறேன் அந்த क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. அம்மன் ஞாபகம் இருக்கு. சரியா? சோ ஆன்சர் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரணும் வெளியில. அது டப்புலா வெளியில வரும். டப்புலா வந்திருக்கு. சோ அதுதான் ஆன்சர். We are giving print of X means it refers to a dictionary no ma'am. ஒரே நிமிஷம் இருங்க. Let me go back to the previous question. X dot pop. ஆமாப்பா, கரெக்ட். அப்பனா இப்போ மிச்சம் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் வரணும் நமக்கு. ஓ, அதனாலதான் வந்துடுப்போ. அப்படி பார்த்தா கூட இப்ப மத்த ஆன்சர்ஸும் தப்பா தானே இருக்கணும். அப்ப ஆன்சர் வந்து கீழே இருக்கிறதா வரும். நேம் ஈக்குவல் டு அம்மன் கமா ஏஜ் ஈக்குவல் டு 37 வரும். நான் செக் பண்றேன். I'll check the answer for this. Print அப்படி பண்ண முடியுமா இது? Not very sure. இதே क्वेश्चन பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம். X dot pop item அது போயிரும். ஆமா, print Xனா it should. Okay. ஓகே, எக்ஸ் டாட் பாப் ஐட்டம் பிரிண்ட் பண்ண சொன்னா நம்ம சொல்றது வருது. பட் வந்து பிரிண்டிங் த டிக்ஷனரி பண்றாங்க. ஆஃப்டர் பாப்பிங் அப்படி பார்த்தாலும் பிராக்கெட் தப்பா வருது. பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தா I'll put a +1 for this. பட் தெரிஞ்சுக்கோங்கப்பா, ஆன்சர் இதுதான் வருது. ஆன்சர்ல வந்து அந்த நேம் ஈக்குவல் டு அமன் ஏஜ் ஈக்குவல் டு 37 பிரிண்ட் ஆகாது எப்பயுமே. அந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ணும் போது தான் we will use that syntax. So the answer has to be this. If they ask you to write the answer, it has to be a proper dictionary format. +1 போட்டு விட்டுருவோம் நம்ம எல்லாருக்கும் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேப்பா. எஸ் மேம். யா தீக்ஷிதா. கிராம் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, நான் டைமர் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். பொறுமையா கவுண்ட் பண்ணுங்க. ஸ்பேஸ் இருக்கு. டைமர் போயிட்டு இருக்குப்பா.
I think most of you figured it out இல்லையா? ஏன்னா வந்து program வரணும்னா GRAM வரணும்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் லெட்டர் will not be counted. அதனால தான் ஆன்சர் 10 to 14. Though 13th லெட்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா 1 should be more for it. ஈஸி கொஸ்டின் தான் அது. பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ அதை நல்லா ரீகலெக்ட் பண்ணுங்க ஒரு வாட்டி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, ஸோ பார்ட்டிஷனுக்கு ஈஸியர் ரூல் தான் ஸ்பிளிட் தான். எப்பயுமே சென்டர்ல பார்ட்டிஷன் பண்ற எலிமெண்ட் வரணும், முன்னாடியும் பின்னாடியும் மிச்சம் இருக்க ஸ்ட்ரிங் வந்துடும். ஸோ ஏபி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, அப்புறம் அந்த பார்ட்டிஷன் வந்துருது, மீதி மொத்தமாவே வந்து அடுத்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாவே ஈவன் தோ தேர் இஸ் மல்டிபிள் ஹைஃபன்ஸ் ஹியர் டசன்ட் மேட்டர். திஸ் ஷுட் பி யுவர் ஆன்சர் ஃபார் த பார்ட்டிஷன் கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு இருக்கு எக்ஸாம்ல. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், டப்பிள் ஃபங்க்ஷன்ஸ், லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நல்லா ஒரு வாட்டி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிச்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் இந்த 1 மார்க்லயே நம்ம அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்லயும் நமக்கு இருக்கு. ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு. they will ask you எந்த ஃபங்க்ஷன், அதுவும் ஃபங்க்ஷன் தான் எழுதணும், ப்ரோக்ராம் எழுதக்கூடாது. எந்த ஃபங்க்ஷன் வச்சு நீங்க இதை பண்ணுவீங்க, எந்த ஃபங்க்ஷன் வச்சு அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இஃப் யூ நோ ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே ஒர்க், you can definitely score those 2 marks also. and இங்க ஒரு 5 question ஆது இப்படி வரும் நமக்கு. ரோஷிதா, ஹர்ஷா, எஸ் மா. யாருக்கும் லிங்க் கிடைக்கலையா? 22 இருக்கீங்க, அப்ப வேற ஒருத்தர் பீஸ் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியா? இஸ் டைட்டில், டைட்டில்னா நம்ம சொல்லியிருக்கோம் கேபிட்டலைஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும், டைட்டில்னா ஒவ்வொரு வேர்டும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க எவ்ரி வேர்ட் வந்து கேபிட்டலா இருக்கணும். இங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணும் பாத்துக்கோங்க. இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து இட் will depend on, because it is not just strings. அச்சா, யாருக்கு வெயிட்டிங்? இல்லையாப்பா, ட்ரூ நான் ஜீரோ வேல்யூ will be true. இப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அந்த மாதிரி குட்டி குட்டி எரர்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ ஹரிஷ். அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும். which of the following code deletes the key and its value? இதுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர். இதுக்கு நான் வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். key and its value. okay. கொஸ்டின் ஒழுங்கா பாருங்க, கீ எப்படி இருக்குன்னு பார்த்து எழுதுங்க, அவசரப்படாதீங்க.
இன்டீஜர் ஸ்ட்ரிங் எல்லாமே பார்க்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. ஒரு ஆன்சர் தான் இருக்கு சரியா, எதுக்காக செக் பாக்ஸ் வந்திருக்குன்னு தெரியல. இஷானா டைமர் போயிட்டே இருக்கு. கொஸ்டின் அட்டெண்டே பண்ணலாம்னு 0 தானே. இங்க ஆன்சர் ஹேஸ் டு பி உங்களுடைய டெல் தான். டெல் delete grades of 103 னா அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும். இங்க பாத்தீங்கன்னா பாப் ஒர்க் ஆகும், ஆனா 103 கோட்ஸ்ல இருக்கீங்க. அந்த கோட்ஸ்ல இருக்கிறதுனால தட் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். இல்லைன்னா இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ 103 நமக்கு இன்டீஜரா இருக்கணும் கீ. அப்படிதான் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ல. ரொம்ப ஆப்வியஸ் கொஸ்டின் இது, எப்பயுமே கேட்பாங்க டப்பிள்ஸ்ல. இந்த கொஸ்டின் எவ்ரி இயர் இருந்திருக்கு பேப்பர்ல. கமான் கமான் கமான். நம்மளும் நேத்து பண்ணோம். நேத்து நம்ம பண்ணும்போதும் ஷோர் ஷார்ட் பண்ணும்போதும் பண்ணோம் இந்த ஒர்க். இது கொஸ்டின் வேற யாரு பண்றீங்கன்னு தெரியல. Shall I put end? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா, நைஸ். Tuple cannot be modified. Putacha. Waiting for Venkata. And it's not even showing me the next question. யா என்ன பண்றதுடா தெரியலையே, எல்லாரும் முடிச்சிட்டாங்களே. சிங்க் ஏதாவது Just பண்ணணுமான்னு பாரு. I'm not even able to reload it. I think இந்த கொஸ்டின் கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல ஒரு சின்ன, இந்த கொஸ்டின் வாஸ் ஓகே பிகாஸ் இட்ஸ் a straightforward question for you. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆர் வந்திருக்கிறதுனால ட்ரூ தான் இதுக்கு ஆன்சர். பட் இதே வந்து எப்போ இது ட்ரிக்கி ஆகும்னு சொன்னா, செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூட்டே ஆகாதுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆருக்கு பக்கத்துல இருக்கிறது வில் நெவர் கெட் எக்ஸிக்யூட்டட். அப்போ ஒருவேளை இங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி கொடுக்குறாங்க, அவுட்புட் பேஸ் கொஸ்டின்ல a is equal to 10 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தென் they are saying இது பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுப்போமே, பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. தென் they are saying print a அப்படின்னு சொன்னா இந்த கேஸ்ல இது எக்ஸிக்யூட்டே ஆயிருக்காது. ஏன்னா a is equal to 5 will return you back true தான். ஸோ இந்த இடத்துல it will give you true. பட் அது எக்ஸிக்யூட்டே ஆயிருக்காது. அதனால ஏவோட வேல்யூ 10ஆவே தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ல ட்ரூ அண்ட் 10ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரியான குட்டி குட்டி ட்ரிக்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டது கிடையாது அவங்க. பட் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். இட் இஸ் வெல் வித்தின் யுவர் சிலபஸ் தான். ஸோ ஏன்னா நம்ம படிக்கிறோம் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டே ஆகும். அதே தான் இங்கேயும். லெட்ஸ் சே 5 is equal to 6 ஆர்னு அண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் இதுவே ஃபால்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால இந்த பார்ட் அப்பையும் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as short circuit operators. They work on a principle because if the first part is true or false, based on that second part will never get executed. Yes ma. First part true and execute ஆகும். first part true and execute ஆகும். பா என்ன செக் பண்ணனும்ல, andனா இதுவும் true ஆன்னு பார்க்கணும்ல ஆன்சர் சொல்றதுக்கு. அதனால ஆர்ல மட்டும் தான் நமக்கு அந்த பிரச்சனை. ஆர்னு சொல்லிட்டோம்னா எப்பயுமே செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் மேபி எஸ் ஆர்ல கூட இங்க ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அப்போ செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? அந்த நம்ம லாஜிக் கேட்ஸ் படிச்சிருப்பீங்களே 11th ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ எப்படி வருதுன்றத பொறுத்து தானே ஆன்சர் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னே ட்ரூ அப்படின்னு சொன்னா செகண்ட் ஒன் டசன்ட் மேட்டர் இன் கேஸ் ஆஃப் ஆர்.
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னே ஃபால்ஸ்னா செகண்ட் ஒன் டசன்ட் மேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்ட் அந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்துல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு பிரிண்ட் கூட கொடுக்கலாம். நீங்க வந்து ஒரு பிரிண்ட் போட்டுட்டு ஏதாவது ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்லலாம் அவங்கள. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நடக்கவே நடக்காது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எழுதணும் நீங்க. நம்ம பார்ப்போம் கேவி பேப்பர்ஸ் நம்ம நான் நெக்ஸ்ட் 4 days பண்ணும்போது we will see how it goes ன்னு சொல்லிட்டு. மேம் எஸ் பா. மேம் பட் சின்டாக்ஸ் எரர் வராது. வராதுடா, அதுவும் இது வேற வராதுடா. எங்க இருக்கும்பா? which of the following will give error? யார் அது அதுக்குள்ள போட்டீங்க? get சீக்கிரம் 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 முடிச்சிங்களா இல்லையா? இன்னும் இருக்கு 13 questions இருக்கு. 15 minutesல முடிச்சிருவீங்களா? none of the sum ஆன்சர் இதுக்கு. ஆனா எல்லாமே ஒர்க் ஆகும் பாருங்க. லென்த் ஆஃப் டிக்ஷனரி பண்ண முடியும். கெட் பி தான் இருக்கே ஆல்ரெடி. இருக்கிற வேல்யூ கெட் சொன்னோம்னா ஆன்சர் 2 வரும் நமக்கு. டிக்ட் ஆஃப் ஏ இருக்கிற கீயோடைய வேல்யூவை மாத்துவோம், அதுவும் பண்ண முடியும். இல்லாத கீயை கூட பண்ண முடியும் நம்மளால, புதுசா அப்டேட் ஆகும். எதுவுமே எரர் கொடுக்காது. சரியா? Dash method will return the number of key value pairs. ஆப்ஷன் கொடுத்தா எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் fill in the blank கொடுத்தா எழுதணும் நீங்க. டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு நல்லா படிங்க. நான் உங்களுக்கு நிறைய இது கேவி மெட்டீரியலும் இருக்கு, நீங்க எங்க வேணா படிக்கலாம்ப்பா. பைத்தன்ல நீங்க வந்து படிக்கிறதுக்கு அதுவும் மெயினா the தியரி பார்ட் ஆஃப் இட், லிஸ்ட், ஸ்ட்ரிங், டப்பிள், டிக்ஷனரி வந்து எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் நெட்ல இருக்கு உங்களுக்கு. So it's not a problem at all. ஆனா பாப் பண்ணவே பண்ணாது. நம்பர் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ் கொடுக்கறது லென்த் தான். எத்தனை என்ட்ரிஸ் தானே கீ வேல்யூ பேர்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் தி என்ட்ரிஸ். அப்ப எத்தனை என்ட்ரி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? பை யூசிங் திஸ் ஒன்லி. ஓகே, யோசிச்சு எழுதுங்க. இங்க நானா இருந்தா வேற ஆப்ஷன் கொடுத்திருப்பேன். எனிவே ஐ திங்க் யூ வில் டூ திஸ் கரெக்ட்லி. சீல்னா சீலிங்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. स्वाति जोशिता முடிஞ்சிச்சா? ஆன்சர் வந்து சீலிங் மேல இருக்க வேல்யூ. நான் வந்து 3 or 3.0 கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. சீல்டு ஃப்ளோருக்கு மட்டும் இன்டீஜர் ஆன்சர் தான் வரும். ஸோ சீல்னு போட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து we can always try this here இல்லையா? ஸோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இம்போர்ட் மேத் போட்டுட்டு when I say math dot seal of 7.8 அப்படின்னு சொன்னா it is going to give me the higher value. இதே நான் வந்துட்டு math dot
36.0ன்னு வரும். ஸோ சீல் ஃப்ளோருக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்டீஜர் ஆன்சர்ஸா வரும். வெராஸ் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ அ டெசிமல் பாயிண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அதனால அது எதுக்கெல்லாம் டெசிமல் பாயிண்ட் நீங்க படிக்கணும், இம்போர்ட் மேத் அந்த மேத் மாடியூல படிக்கணும் நீங்க ஒரு வாட்டி. சந்தோஷ், சாரங், அப்சரா, இஷானா, குவிக் நான் டைமர் போயிட்டே இருக்கே. Ma'am, It's an error only. It's an error because factorial கிடையாது. Factorial is not there in math module. You cannot fact நினைக்கிறேன் இல்ல, fact ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? Not sure. Time will பார்க்கிறதுக்கு we will do it slowly. So you have to go through all the functions list. This is definitely not there. What will be the output of the following Python code? Answer என்னவா வர முடியும்னு கேக்குறேன். So you have to find out the answer. என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் வர முடியும் அப்படின்னு you have to find out. You are starting with 1 and going in steps of 10. So 1க்கு அப்புறம் என்ன நம்பர் வர முடியும், அந்த மாதிரி வந்தா இதற்கு எந்த நம்பர் பாசிபிள்? Ma'am, factorial is there in math module. இருக்காப்பா? Yes, ma'am. தெரிஞ்சு இல்லைன்னு நினைச்சேன் நானு. ஃபேக்டோரியல்லா இல்லாம இருந்துச்சுன்னு நினைச்சேன். இம்போர்ட் ஃபேக்டோரியல் ஏதாவது பண்ண முடியுமா? அவங்க ஃப்ரம் இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு போட்டிருந்தாங்க. we didn't have some math import. மேத்ன்னு சொல்லவே இல்லை. இம்போர்ட் சரி பாப்போம் அதை ஒரு வாட்டி. இதை முடிச்சிட்டீங்களா? இதை முடிச்சுட்டு வாங்க, செக் பண்ணுவோம்ப்பா அதை ஒரு வாட்டி. அது எரர்னு கூட எனக்கு தெரியும், ஆனா ஏன் எரர்னா கவனிக்கல. டியூட்டோரியல் ஃப்ரம் மேத்னு கொடுத்துருக்கோம். முடிஞ்சிச்சா? எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்று போட்டுருவோமா? 80 வராது, அதான் நான் க்ளூ சொன்னேன் உங்களுக்கு. 1,100 இருக்கு, 10 இருக்கு. அப்போ 1 பிரிண்ட் ஆகலாம், 1 + 10 11 பிரிண்ட் ஆகலாம், 21 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 விட்டு விட்டு தான் பிரிண்ட் ஆக முடியும். ஸோ 80 பிரிண்ட் ஆக முடியாது உங்களுக்கு, 91 தான் பிரிண்ட் ஆக முடியும். எனிதிங் எண்டிங் வித் 1 கேன் பி பிரிண்டட். அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாக்குறதுக்கு. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் தி கிவன் கோட்? ரொம்ப ஈஸி கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின். டக்குன்னு போடுங்க பாப்போம். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
ஃபங்க்ஷன் கால் பண்ணல, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு அவங்க ஃபங்க்ஷனை கூப்பிடவே இல்லை. டேட்டா ஈக்குவல் டு 10 இருக்கு, நேரா வந்து பிரிண்ட் டேட்டா, அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 10 மட்டும்தான். இந்த மை ஃபங்க்ஷன் நீங்க அவங்க கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டுருந்தாங்கன்னா உள்ள போகும்போது 10 20 10ன்னு ஆன்சர் பிரிண்ட் ஆயிருக்கும். சரியா? அப்படி பார்த்தாலும் 10 20 10 கீழே கீழே வந்திருக்கணும். ஏன்னா பிரிண்டா கொடுத்துருக்காங்க, எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ்ல அவங்க கொடுக்கவே இல்லை. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து இட் இஸ் 10 only. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால். நேத்து தான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டுத்துக்கும் என்ன பேருன்னு சொல்லிட்டு. Anna, 10 seconds. Come on, come on. So function definitionல இருக்கிறது it is always called a parameter. Function callல போறது தான் argument. சரியா? ஆக்சுவலா இருக்கிறது தான் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஃபார்மலா இருக்கிறது parameter. எவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டீங்கன்னு பாப்போம். தப்பு மாட்டிக்கிட்டீங்களா? டப்பிள் கொடுத்திருக்காங்க. டப்பிள்ல அப்பெண்ட் ஃபங்க்ஷனே கிடையாது. டப்பிள் டாட் அப்பெண்ட் ஆஃப் 22 போட்டிருக்காங்க, which is not possible. சரியா? சோ எரர் வரும் இந்த क्वेश्चनல. பிராக்கெட்ஸ் எப்பயுமே பாருங்க, இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல. எல்லாரும் இப்ப வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு பிராக்கெட். So இது ஒர்க் ஆகும். பை இந்த ஆன்சர் தான் தப்பு. ஆன்சர் ஹேஸ் டு பி 2 தான் இந்த क्वेश्चनக்கு. ஏன்னா எங்க இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கும் அந்த क्वेश्चनல. ஓகே, இது வந்து 1 கொடுத்திருக்கு பாருங்க. 1 இல்ல ஆன்சர் 2 வரும். ஏன்னா ராஜாங்கிறது
சப்ஸ்ட்ரிங்கா எங்க இருந்தாலும் இட் வில் கவுண்ட் இட். அதான் பார்த்தேன், நான் செக் பண்ண ஒரு வாட்டி. ராஜா இங்கேயும் இருக்கு, ராஜா இங்கேயும் இருக்கு. ஸோ வேர்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கேரக்டரையும் கவுண்ட் பண்ணலாம், வேர்டையும் கவுண்ட் பண்ணலாம். ஈஸி கொஸ்டின் பாருங்கப்பா. குவிக் பா. டைம் ஆச்சு. சீக்கிரம். ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். Okay. எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நைஸ். எஸ். L1 plus L2. Okay, I think you're finished. ஆட் பண்ண முடியும்ப்பா. ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். L1 plus L2. So you will get the answer as the first answer. நம்ம பண்ணிருக்கோம். இதுவுமே மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்ல டப்பிள்ல ஒர்க் ஆகும் நமக்கு. போட்டிங்களா? இதை கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித் தான், ஏன்னா ஏ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம போடணும். பட் இப்ப இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அமித், அனு, அஜய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்ம லெட்டர்ஸ் வந்து அனு தான் இருக்கிறதுலயே 3 லெட்டர் தான் இருக்கு. அதனால அதுதான் ஷார்டஸ்ட் சொல்லக்கூடாது. எது ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். அப்போ ஏஜே அஜய் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு. ஸோ மினிமம் வந்து அஜய். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆச்சுன்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணணும். இந்த கேஸ் தேவைப்படல, பட் தேவைப்படலாம் அந்த மாதிரி. கவுண்ட் வந்து இட் இஸ் ஒன்லி த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஸ்ட்ரிங்ஸ்க்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமர் போயிட்டு இருக்குப்பா. 20 செகண்ட்ஸ். அப்பெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்பெண்ட் உங்களுக்கு க்ளூ. அப்பெண்ட் பண்ண முடியாது. அப்பெண்ட்ல பொசிஷன் கமா வேல்யூ கொடுக்க முடியாது. இன்சர்ட்னா தான் பொசிஷன் கமா வேல்யூ கொடுக்க முடியும். The program will execute with errors. Last question.
இல்ல நிவேதா, உனக்கு வந்து அப்பெண்டுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்க முடியும். அப்படி நீ வந்து பண்ணோம்னா எக்ஸ்டெண்ட் போட்டு அது லிஸ்டா தான் ஆட் பண்ணணும். ஆனா அந்த கொஸ்டின் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸ் அண்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டார்ட் ஸ்டாப் பத்தி பிரச்சனை இல்லை, அது வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா ஸ்டெப் எப்பயுமே வந்து இன்டீஜரா தான் இருக்கணும். இந்த ஸ்டெப் வந்து இட் ஹேஸ் டு பி ஒன்லி இன்டீஜர்ஸ். அதனால இது ஒர்க் ஆகல. இது நம்ம ஒரு வாட்டி ஏற்கனவே பண்ணிருக்கோம் அந்த கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டாங்கன்றதால தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கேன் பி எனி திங். நம்ம 0.5ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம எதுல வேணா எண்ட் பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்டெப் வந்து இஃப் இட் இஸ் பாயிண்ட்னா சின்டாக்ஸ் எரர் கொடுக்குது, ஒர்க் ஆகல இந்த ப்ரோக்ராம். அதனால அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கேட்டது இல்ல போர்டு எக்ஸாம்ல, ஸோ கேட்பாங்களான்னா தெரியல. பட் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஒரு ஃபார் லூப்னால ஐ ஹவ் given you this question. சரியா? end this here. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்கணும். மற்றபடி ஐ திங்க் யூஆர் ஆல் ஓகேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஐ வில் ஸ்டாப் திஸ் ஹியர்ப்பா.